வேற லெவல் எக்ஸ்ட்ரானியரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு தாங்க. ஸ்ரீஜா வந்து அடிக்கிறாங்க. நம்ம ராகவ் அடிச்சுட்டு நீ தானே காரணங்கிற மாதிரி சொல்கிறப்ப இசை வந்து வராங்க அந்த இடத்துல. இசை வந்து கேட்குறாப்புல, என்ன ஆச்சு ராகவ், வர்ஷினி இங்கே எப்படி வந்தா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் நடந்திருக்கா, நம்ம முதல்ல இப்போ அதிகாரியை முதல்ல சந்திப்போம், சந்திச்சுட்டு அவங்க கிட்ட வந்து உதவி வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியாக கண்ணாமூச்சி விளாண்டப்போ தான் இப்படியெல்லாம் வந்து ஒரு நிகழ்வு வந்து நடந்துச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேக வேகமாக அவங்க ரெண்டு பேரும் அதிகாரியை பார்க்கலான்னு போகிறாங்க. ஸ்ரீஜா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு, என்னப்பா அவங்க இது மாதிரிலாம் பண்ணலான்னு இருக்காங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, கடைசி வரைக்கும் நீ சாதிச்சிரு, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அதுபடியே வந்து ஆயிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மட்டுக்கும் போய்கிட்டே இருக்காங்க. நம்ம இசைவாணியும் ராகவும் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு அப்படியே வந்து, சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார், வர்ஷினிங்கிற ஒரு பொண்ணு எங்கே இருக்கானே தெரில, இது வேற மலை பிரதேசம், எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன சார் கொஞ்சம் பொறுப்பாக வந்து பார்த்துக்க வேணாமா, என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து மலை பிரதேசத்தில் கண்ணாமூச்சி வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ஏன் சார் உங்களுக்கு வேறு இடமே கிடைக்கலையா, எதுக்கு சார் அங்கே வந்து கண்ணாமூச்சி எல்லாம் வந்து விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க தெளிவா தானே இருக்கீங்க. இல்ல, நீங்களே வந்து காரணமா? அப்படின்னு சொல்லும்போது, சார் அப்படியெல்லாம் இல்ல சார். அப்படின்னு ராகம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, முதல்ல வர்ஷினிங்கிறவ யாரு உங்க 2 பேருக்கும்? என்னோட தங்கச்சி. அப்படிங்களா? சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக போறாங்க. ஒரு பக்கம் நம்ப விஷால் வந்து ரோட்ல வந்து நடந்துகிட்டு இருக்கிறப்ப, யாரோ ஒருத்தர வந்து சந்திக்கிறாங்க. "என்ன இது நம்மள பார்த்து ஓடுறான். இவன் தான அவனாச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து போறாங்க. போயிட்டு, "டேய் உண்மைய சொல்லுடா. யார்றா காரணம்?" அப்படின்னு சொல்லி அவங்கள அடிச்சு விசாரிக்கிறப்ப, "சார் சார் அடிக்காதீங்க சார். என்கிட்ட வந்து பணம் குடுத்து செய்ய சொன்னாங்க. அதனால தான் இதெல்லாம் செஞ்சேன். ஃபோன் பண்ணது யாருன்னு மட்டும் என்ட்ட சொல்லு." நம்பர் வந்து கேட்டிருக்கலாம் விஷால். நம்பர் வந்து கேட்கல. ஒரு பொண்ணு தான் பேசிச்சாங்கன்னு சொன்னோனே, அப்படியே வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. பொண்ணா? அப்பனா இது எல்லாத்துக்கும் காரணம் இசைவாணியா? இல்ல வேற யாராவதா? ஒண்ணும் புரியலையே! இசைவாணிய கேட்டா ஸ்ரீஜான்னு சொல்வா. ஃபோன் நம்பர் கேட்கலாங்கிறதுக்குள்ள, அவரு மாட்டுக்கும் ஓடிட்டாரே! இப்ப என்ன பண்றதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வேக வேகமா, "சார் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? சரி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அதிகாரி எல்லாம் வராங்க. வந்து ஃபுல்லா வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, நம்ப வர்ஷினி வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா, தனக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த வந்து வெளியில வந்து தெரிவுபடுத்தணுங்கிறதுக்காக, கடைசி நேரத்தில ராகவ் வாங்கி குடுத்த செயின கீழ வந்து போடுறாங்க. அந்த இடத்துல இத ஸ்ரீஜாவோட அசிஸ்டன்ட் யாரும் பார்க்காதனால, அந்த இடத்துக்கு ராகவ் வரப்ப கரெக்ட்டா அந்த செயின வந்து எடுக்குறாங்க. எடுத்த உடனே அப்படியே வந்து பாட்டமாயிட்டாங்க. "அச்சச்சோ! என்னது? இது மாரிலாம் செயின் இருக்கு." வர்ஷினிங்கிற மாரி கத்துறாங்க. "சார் என்ன சார் ஆச்சு?" "இதுதான் என் ஒய்ஃபோட செயினுங்கிற மாரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து பாட்டமாயிடுறாங்க. அச்சச்சோ! என்னது இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. சார் இதுலலாம் வந்து இறங்கி எல்லாம் பார்க்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்னது இறங்கி பார்க்க முடியாதா? சார் தயவு செஞ்சு இதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. "என்னய்யா இது? இது மாரிலாம் வந்து பிரச்சனை வராதுன்னு நெனச்சோம். கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடாதா?" அப்படின்னு அதிகாரி வந்து சத்தம் போடுறாங்க. "நீங்களும் கவனக்குறைச்சலா இருந்துட்டு, இப்ப எங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்து உண்டாக்குறீங்கன்னு" சொல்லிட்டு ஒரு டீம்ம வந்து வர வைக்கிறாங்க. சார் ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கயிற கட்டிக்கிட்டு அவங்களும் இங்கேயும் அங்கேயும் வந்து போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது, என்னடா இது இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனிமேட்டுக்கும் இறங்கிக்கிட்டே இருந்தா சரிப்பட்டு வராது. மேலே அவங்க கிட்ட போய் நடந்ததெல்லாம் வந்து சொல்லிடுவோம். நமக்கு இதுக்கு மேலே வந்து இறங்குனா சரி வராது. என்ன இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ராகவ் வந்து கேட்கும்போது ஒன்றுமே புரியாமல் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க யாருமே வந்து இருக்கிற மாரியே தெரியலன்னு அப்படியே வந்து கத்துறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. சரி போலான்னு சொல்லிட்டு மேல ஏறி வந்துடுறாங்க. "இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்கண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேல எவ்வளோ தான் கீழ இறங்கி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு மேல ஏறி வந்துடுறாரு. அந்த இடத்துல, "சார் நீங்க சொன்னீங்கங்கிறதுக்காக நான் இறங்கி போய் பார்த்தேன். என்னோட அனுபவத்தில போய் பார்த்தா, இது மாரி இங்க நீங்க சொன்ன மாரி ஒரு விஷயம் நடந்திருந்தா ஏதாவது கிளை ஏதாவது உடைஞ்சிருக்கும். அது மாரிலாம் எதுவும் உடையவே இல்ல. அதுபடி பார்த்தாலே அவங்க இங்க இல்லன்னு என்னால வந்து சொல்ல முடியுது. சுத்தி பார்த்தீங்களா? சார் தெளிவா வந்து பார்த்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, அதிகாரி வந்து பேசுறாங்க. நீங்க சொன்னீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு டீம்ம வர வச்சு நானும் சோதிச்சு பார்த்தேன். மனச கொஞ்சம் தேத்திக்கங்க. நீங்க வேற இடத்துலலாம் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் வந்து பேசுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லலாம் வந்து விசாரிங்க. முதல்ல இங்க இருக்காதீங்க. உங்க ஹோட்டலுக்கு வந்து போங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு,
அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஃபீல் பண்ணி ராகவும் நம்ம இசைவாணி அழுவுறாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லுவேன், எப்படி நான் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்கிறப்ப என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றமாக இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானம் பண்ணிட்டு அந்த வந்திருக்கிற கயிறு கட்டி இறங்குற டீமும் அதிகாரியும் அங்கேருந்து போயிட்டாங்க. அப்போன்னு பார்த்து தான் இசைவாணி வந்து எந்திரிக்கிறாங்க. ராகவ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல, "வர்ஷினி இது மாரி விட்டுட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு தரைய வந்து அடிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, "ராகவ் எந்திரிங்க ராகவ். என்ன நம்ம ஹோட்டலுக்கு போறோமா?" "இல்ல, அங்கலாம் போமாட்டோம். என் தங்கச்சி இல்லாம என்னால எப்படி ராகவ் இங்கேருந்தெல்லாம் வெளியில வர முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நம்ம 2 பேரும் முயற்சி பண்ணுவோம். நிச்சயம் வர்ஷினிய தேடி கண்டுபிடிச்சிடலாம்." "என்ன சொல்ற? கண்டுபிடிக்க முடியுமா? அவங்க என்ன சொன்னாங்க?" "இங்க இருந்து எந்த விதமான கிளையுமே வந்து உடையல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க சரியா வந்து பார்க்கலன்னு தான் அர்த்தம். நம்ப கீழ இறங்குவோம். அவங்க தேடுறதும், நம்ப தேடுறதும் ஒண்ணாகுமா? நம்ப எத்தன மணி நேரம் ஆனாலும் சரி, நம்ப வர்ஷினிய வந்து கண்டுபிடிக்காம மேலே ஏறி வரமாட்டோம்." ஆனா அவங்க அப்படி இல்ல. 15 நிமிஷத்திலேயே வந்து 20 நிமிஷத்திலேயே மேலே ஏறி வந்துட்டாங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம்லாம் இருக்கு. "வாங்க ராகவ், நம்ப 2 பேரும் தைரியத்த வர வச்சுட்டு கீழ இறங்கலாம்." நான் கூட இவ்வளோ நேரம் என்ன நடக்க போகுதுன்னு நெனச்சு தெரியாம வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு புதிய பாதை வந்து கிடைச்சிருக்கு. இத நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வாங்க கீழ வந்து போலான்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நம்ப இசைவாணியும், ராகவும் மாஸா வந்து அந்த மலையிலேருந்து கீழ வந்து இறங்கிக்கிட்டு இருக்காங்க. வர்ஷினி வர்ஷினிங்கிற மாரி கத்திக்கிட்டே வந்து போறாங்க. அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து யோசிக்கிறாங்க. அப்பாடா! நீங்க தேடுறீங்களா? தேடுங்க தேடுங்க. அதிகாரிய போய் பாருங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா கடைசி வரைக்கும் கிடைக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அதிகாரி வராங்க. மலை அடிவாரத்தில நம்ப ஸ்ரீஜா வந்து நின்னு விசாரிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில வந்துருவாங்க. என்னடா அது ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாங்க. அப்புறம் என்ன கொஞ்ச நேரத்தில வந்து வருவாங்கன்னு சொன்னாங்களே! என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போறப்ப, அந்த செயின் சமாச்சாரம்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. ச்சே! கடைசி நேரத்தில அவ ஒரு ஆதாரத்த வந்து விட்டுட்டு போயிருக்கா. அதனால தான் அவங்க இப்படிலாம் யோசிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல எனக்கே கொஞ்சம் லைட்டா வந்து ஒரு மாரியா தான் இருக்கு. நம்ம பின்னாடி வந்து நிப்போம்ன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. ராகவ் எங்க போனாங்க? இங்க தான வரணும். இது ஒரு வழி பாதையாச்சே! இங்கேருந்து வேணா கீழ இறங்கலாம். அப்பன்னா இசைவாணியும், ராகவும் கீழ இறங்கி போயிருக்காங்களா? அச்சச்சோ! ராகவ் கீழ இறங்கி போனாருன்னா, அப்புறம் நான் என்ன பண்றது என் வாழ்க்கைக்கு? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, நம்மளும் கீழ இறங்கலாமா? அதெல்லாம் வேணவே வேணாம். அவங்க எப்படி இருந்தாலும் தேடி பார்த்துட்டு மேல வந்துருவாங்க. அப்படின்னு சொல்லும்போது, ராகவ் ராகவ்ங்கிற மாரி ஸ்ரீஜா கத்துறாங்க. இவ வாய்ஸ கேட்டாலே எனக்கு கடுப்பா வருது. லைட் எதுவும் எடுத்துட்டு வந்தோமா? ஏதோ கொஞ்சோண்டு லைட் இருக்கு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வந்துகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வர்ஷினியோட துப்பட்டா வந்து அங்க இருக்கு ஒரு மரத்துல. இத வந்து பார்த்துடுறாங்க. இதான் வர்ஷினி வந்து கையில வச்சிருந்த துணி. "இந்த துணி இங்க இருக்கு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த துப்பட்டாவ எடுத்து பார்க்குறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே. நிச்சயம் வர்ஷினி இங்க தான் இருப்பா. எனக்கு என் தங்கச்சி மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அவ எதுக்கும் இது மாரி விஷயத்துலலாம் வந்து அசால்ட்டாலாம் வந்து விட்டுறவே மாட்டா. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி வர்ஷினிய வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க மும்மரமா. அந்த இடத்துல நம்ப ராகவும், இசைவாணியும் வர்ஷினி இல்லாம வரமாட்டேங்கிற மாரி சபதம் போட்டுட்டு வர்ஷினி வர்ஷினின்னு தேடுறாங்க. எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சுருவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.